மஜாவான vlogல இன்னைக்கு 8வது நாள். டெய்லி மஜாவான vlog வேணும்னா மஜாவா ஃபாலோ பண்ணிடுங்க. இன்னைக்கு காலையில எழுந்தோன்னே மஜாவா ஒரு காஃபியை போட்டுட்டேன். வீடியோ எடுக்க தான் மறப்பனே தவிர காஃபி குடிக்க என்னைக்குமே மறக்கவே மாட்டேன். காஃபிலாம் குச்சி முடிச்சுட்டு கீழே போய் பார்த்தா நம்ம ஏரிநத்தி நாயகன் வந்திருந்தாரு. ஸோ இன்னைக்கு என்ன கதைன்னா, நம்ம சின்ன ப்ரோ நம்மள ஒரு IRL லைவ் ஸ்ட்ரீம்க்கு கூப்பிட்டுருந்தாரு. நம்ம ஐஷோ ஸ்பீட் பண்ணுவார்ல லைவ் ஸ்ட்ரீம், அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தலைவன் பண்றான். அதுவும் ஒரு ஜிம் லைவ் ஸ்ட்ரீம் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டுருந்தாரு. நானும் மஜாவா அவருக்கு ஒர்க் அவுட் சொல்லி தரலான்னு சொல்லிட்டு தோப்புக்காரனை போட விட்டேன். 2 பேரையும் ஒர்க் அவுட்லாம் பண்றதுக்கு முன்னாடி ப்ரீ ஒர்க் அவுட் ஒன்று போட்டோமா, எல்லாருக்கும் ஒரு மாதிரி காதுலாம் ரெட் ஆயிடுச்சு. நம்ம CFC அபிஷேக் ப்ரோ வேற பிளட் லாக்க கொடுத்து விட்டாரு. ப்ரீ ஒர்க் அவுட்ல கிஸ்ஸாவா ஆயிட்டோம். அப்புறம் எல்லா மசிலுக்கும் ஒரு எக்ஸசைஸ் போட வைக்கலான்னு சொல்லிட்டு, வாங்க ப்ரோ ஃபர்ஸ்ட் பெஞ்ச் பிரஸ் போடலான்னு சொல்லிட்டு உட்கார வச்சா, அதை தவிர மீது எல்லாமே பண்றாரு நம்ம விஷாலு. ஒரு எக்ஸசைஸ் கூட ஒழுங்கா போட தெரிலனாலும் சொல்லி கொடுத்தா அதே மாதிரி கரெக்டாக போடுறாங்க 2 பேரும். இதே மாதிரி கன்சிஸ்டண்டாக போயிட்டு இருந்தாங்கன்னா மஜாவா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கூட பண்ணிடலாம். அப்புறம் நம்ம ஏர்நத்தி நாயகன் நம்மள குரூட்டை தூக்க சொல்லி ஒரு சேலஞ்ச் கொடுத்தாரு. குரூட் வேற நினச்சிட்டு இருந்தாரு அவரெல்லாம் நான் தூக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவரை பாப்பா மாதிரி தூக்கினோன்னே ஷாக் ஆயிட்டாரு. அப்புறம் இன்னும் நிறைய கோளாறான எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்தேன். அதெல்லாம் லைவ்ல இருக்கும், நீங்களே குரூட் R6 சேனல்ல போய் பார்த்துக்கோங்க. ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு பம்ப் பார்க்கலான்னு வந்தோம். அப்போ என்ன ஆச்சு நீங்களே பாருங்களேன். அப்புறம் ஜெஸ்டியா கொஞ்சம் போட்டோ எடுத்துட்டு லைவ்லாம் முடிச்சுட்டு சாப்பிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் செம்ம டயர்டு. சரி ஓகே ஜிலோ ஆயிடலான்னு நாங்கள் எல்லாரும் அப்படியே நம்ம சின்ன ப்ரோக்கு பாய் சொல்லிட்டு விஷால் ப்ரோ ரேபிடோவில் ஏற்றி விட்டு அவருக்கும் ஒரு பாயை சொல்லிட்டு வீட்டுக்கு காலி ஆயிட்டேன். வீட்டுக்கு போனோடனே நம்ம கோயந்தி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா போல. அவளை கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு அப்படியே போய் தூங்கிட்டேன் டயர்டில். அடுத்த vlogல சந்திப்போம். அது வரைக்கும் மஜாவா இருங்க.